வணக்கம் மக்களே. ஸோ ஒரு பக்கம் அர்ச்சனா வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது, ஸோ அந்த விஷ்ணு கூட சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே என்ன நடந்தது அப்படின்றது தான் டாப்பிக்கு. ஸோ வெளியே வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு பக்கம் அர்ச்சனா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து கன்சோல் பண்ணுறேன்ற பேரில் வந்து ஏதோ சொல்ல வந்ததுக்கப்புறம் இப்போ என்னை தனியாக விட்றாதீங்க விஷ்ணு, இப்போ என் பக்கம் வந்து பேசாதீங்க, நீங்கள் இருக்கிற பக்கமே நான் 2 நாளாக வரக்கூடாதுன்னு தான் முடிவு பண்ணிட்டு இருந்தேன், ஸோ இப்போதைக்கு போயிருங்க, நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அனன்யா வராங்க, விக்ரம் வந்தெல்லாம் கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, என்ன கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற டைமில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாலேருந்து எல்லாம் வந்து என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது அவங்க பல விஷயங்கள் அர்ச்சனா ஓப்பனாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து நான் அவரை அவாய்ட் பண்ணணும்னு தான் நினச்சேன். எனக்கு வந்து அவர் கூட நல்ல கனெக்ஷன் இருந்தது. வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லாரும் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பாசமாக வந்து என்னை கனெக்டாக பேசினது அவர் தான். ஸோ அவரை வந்து நான் ஒரு லட்டு கொடுத்து இதெல்லாம் வந்து அவர் என்னை நல்லா பார்த்துக்கிட்டார். ஒரு சில இடத்துல என் மனசில் இருந்து நான் அவரை அந்த மாதிரி பார்த்தேன். பட் இப்போ வந்து அவர் பிஹேவ் பண்ணுறதுலாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல, வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, எனக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ நான் வந்து அவர் வந்து இப்போ கையை கட்டி போட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணணும், ஸோ அவரு கூட தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், அவரு கூட இந்த இஷ்யூவை நம்ம ஃபஸ்ட்டே பேசிட்டேன், பொறுமையாக போகலாம், இப்போ சால்வ் பண்ணலாம் அப்படின்ற நிலைமையில தான் இருந்தேன். அதுக்கு தான் நான் ஸ்பேஸும் கொடுத்தேன். அவர் கேள்வி கேட்கும்போது, இந்த கேமை பற்றி கேள்வி கேட்கும்போது ஸ்பேஸை கொடுத்து அதை பேசி தீர்த்துக்கலாம், ரிசால்வ் ஆக போகுது அப்படின்றதுக்காக தான் நானும் பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தேன். பட் அதை வச்சு அவர் மிஸ்யூஸ் பண்ணுவார், என்ன லாக் பண்ணி இதில் முடக்க வைக்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தது எனக்கு பிடிக்கல. இது இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் வந்து எப்படி சும்மா இருக்க முடியும், என்னை வந்து லாக் பண்ணி இதில் அடக்கி காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு, அப்போல்லாம் நான் சும்மா இருக்க முடியாது. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணணும், அதுலேருந்து அதனால தான் நான் பிரேக் அவுட் ஆகிட்டு வந்துட்டேன். இல்லைனா அவர் வேறு மாதிரி செஞ்சு என்னை வேறு மாதிரி இது பண்ண ட்ரை பண்ணுவார், அதனால் நான் வெளியே வந்துட்டேன். ஸோ எனக்கு ஒரு மேலே சாஃப்ட் கார்னர் இருந்தது ஒரு பக்கம். ஸோ என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு பிரதர் இந்த மாதிரி என்கிட்ட ஆறுதலாக பேசிகிட்டு இருந்தார். சரி இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிவிட்டு முடிச்சிடலாம் அப்படின்றது தான். ஏன்னா இது கூட கயிறு கட்டியிருக்கோம், அவர் மூஞ்சை நான் பார்க்கணும், அவர் என்ன பார்க்கணும். இந்த இஷ்யூ இருக்கும்போது அதை சால்வ் பண்ணிட்டா இன்னும் நல்லா இருக்கும்ன்றதால தான் அவர் பேசும்போது நான் ஸ்பேஸ் கொடுத்தேன், இதெல்லாம் பண்ணேன். அதெல்லாம் மீறி இப்படிலாம் நடக்கும், இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாருன்றது எனக்கு லேட்டராக தான் ரியலைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டேன் அப்படின்றத ஓப்பன் அப் பண்ணுறாங்க. அப்பயே சொல்கிறாங்க ஒரு பக்கம் பூர்ணிமா, அவர் பேசும்போதே எனக்கு தெரியும் இது கரெக்டாக அவர் பேசின இன்டென்ஷனும் இது எதுவுமே எனக்கு சரியில்லை, எல்லாமே அவர் அப்படி தான் பண்ணுவார் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சுன்றது பூர்ணிமா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த டைமில் வந்து ரவீனா வந்து சண்டை தான் போடுவீங்களா, இப்படி பண்ணுவீங்களான்றது இன்னும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, செம்ம கடுப்பாயிருச்சு ரவீனா வந்து பேசினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குறேன்ற பேரில் வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு சிரிச்சது, இதெல்லாம் கடுப்பாகுமா இல்லையா, எல்லாருக்குமே கடுப்பாகும் தான். ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ரவீனா வந்து அப்படி போட்டு சண்டையை எதிர்பார்க்கறதுலாம் ரொம்ப தவறான செயல், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், ஹரிஷ் கல்யாண் வந்த நாள்லேருந்து நான் எப்படி பிஹேவ் பண்ண தெரியுமா, அவர் கூட ஹரிஷ் கல்யாண் வந்த அன்னைக்கு நான் வந்து சண்டை போட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் பக்கமே நான் போகக்கூடாது, அவர் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா இடத்துலையுமே அவர் இல்லாத நான் வந்து இருந்தேன், அவாய்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். அதையும் மீறி வந்து என் காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாரு, என்னதான் புள்ளி பண்ணாரு. தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்க முடியும், நான் அவரை அவாய்ட் பண்ணிட்டு தானே போறேன், தொடர்ந்து என்னையே வந்து டார்கெட் பண்ணி பேசிட்டு இருந்தா சும்மா இருக்க முடியாது அதனால. ஸோ அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப எமோஷனலாக பிரேக் அவுட் ஆகிட்டு பேசுகிறாங்க. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உண்மை தானேங்க, எல்லா இடத்துலையுமே தொட்டா சிலிங்க விட்டுருங்க இதில். ஸோ அன்றைக்கி வந்து சூப்பர் பவர் டாஸ்க்லையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இவங்களை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் விஷ்ணு பேசியிருப்பார். ஆரம்பம் விஷ்ணுவோட குறிக்கோளாக தான் இருக்குமே தவிர இவங்களா போயிருக்க மாட்டாங்க. விஷ்ணு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இவங்களா பேசியிருப்பாங்கன்றது தான் உண்மை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு டார்கெட் பண்ணாருன்றது உண்மை தானே. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பல இடத்துல என் கையை பிடிச்சி ஆர்ஷாக இழுத்துட்டாரு ப்ரோ. பாருங்கள் என் தோல் பிஞ்சிடுச்சு, அதான் உரிச்சிக்கிச்சு, தோல் உரிச்சிக்கிச்சு, கையில் எப்படி ரெட் மார்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆஷா ஒரு பொண்ணு இது இருக்காங்கன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆஷா பிஹேவ் பண்ணுவாங்களா, ஆஷா இழுப்பாங்களா, அதை கூட பார்த்துட்டு நான் எதுவுமே கேட்காம சும்மா தானே இருந்தேன், அந்த மாதிரி ஹேண்டில் பண்ண நான் சும்மா தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. பட் எனக்கு இன்னொரு கேள்வி வருது இந்த இடத்துல தான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அர்ச்சனா பொறுத்தவரையும் என்னென்னா இந்த மாதிரி டைட்டாக இழுக்கிறார், இதெல்லாம் பண்ணலார் அப்படின்றது தெரியுதுன்னா அதை அப்பயே சொல்லியிருக்கலாமே. அப்பயே வந்து விஷ்ணுகிட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணாதீங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், இழுங்க அப்படின்றத விஷ்ணுகிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அது சொல்லாமல் இப்போ வந்து சொல்கிறது ஏன் அப்படின்றத எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. நான் சொல்லலைன்றது ஓகே, பட் இந்த மாதிரி சொல்லியிருந்தா உங்கள் தோலுக்கு ப்ராப்ளம் ஆகுது, அந்த மாதிரி உரியுதுன்னா அது அப்பயே சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் அவர் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அதை சொல்லியிருக்கலாம். அவர் அந்த காட்டு மிராண்டித்தனமாக பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற வேர்ட்ஸும் ஒரு பக்கம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிக் பாஸ் இதுக்கப்புறம் எனக்கு அவர் கூட கட்டி போடாதீங்க, எனக்கு பிரச்சனை தான் வருது, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா ஜெயிலில் கூட போட்டுருங்க, நான் ஜெயிலில் போய் அடைஞ்சிருக்கேன். பட் இந்த மாதிரிலாம் எனக்கு இவர் கூட கட்டி போட்டு இது பண்ணுறதுக்கு எனக்கு அவசியமே இல்லை, நான் போய் இதுக்கப்புறம் கட்டவும் மாட்டேன், நான் விளைக்கிறேன் அப்படின்றத ஒரு பக்கம் இவங்க சொல்லிடுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூஸாக அவங்க சொல்கிறது ஒரு நியாயம் தானே இருக்குது. தொடர்ந்து 4 நாள் அட்டாக் பண்ணி இதெல்லாம் பண்ணி பொண்ணை டார்கெட் பண்ணால் சும்மா இருக்க முடியும், ஒரு பாயிண்ட் வரையும் தான் அந்த எமோஷனல் இருக்க முடியும், அதுக்கு மேலே பஸ்ட் அவுட் ஆகிட்டு வெளியே கொட்ட தான் முடியும். அதை தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் 6லாம் பேசுகிறாங்களே, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸால் தான் வளர்க்கப்பட்டேன், எங்கேயுமே போக முடியாது, எங்கள் அப்பா தான் ஸ்கூலு காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போய் விடுவார்,
கூட்டு வருவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ யாருக்கிட்டையும் நம்பியும் பேச முடியாது, வெளியவும் போக முடியாது. அந்த மாதிரி இது இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா என் இன்னர் சைல்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த குழந்தைத்தனம் அந்த வயசில் நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நான் மிஸ் பண்ணேன். அதனால தான் இந்த வயசில் வந்து நான் அந்த சைல்டை வச்சு நான் இது பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன தப்பாங்க? என்னோட இதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் அவர் கேட்குறாரு, அதை பற்றி ஏன் பேசுகிறார்? என்னோட குணாதிசயம் இதுதான், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பண்ணுறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பேசுகிறாங்க. கரெக்டு தானே? எனக்கு என்ன கேள்வினா, அந்த பொண்ணு எப்படி வேணாலும் விளையாடிக்கிட்டுங்க, ஃபேக்காக இருக்கட்டும் உண்மையாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும், அர்ச்சனா ஃபேக்குக்கு எது வேணாலும் பண்ணிட்டோம், அது எந்த விதத்தில் விஷ்ணுவை பாதிக்குதுன்னு நான் கேட்குறேன். அது வந்து மக்கள் பார்த்துக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்றது மக்கள் பார்த்து புரிஞ்சிருக்காங்க. உங்களோட கேமை வந்து அஃபெக்ட் பண்ணாங்களா? உங்கள் இது பண்ணுறது உங்களுக்கு எதனா பாதிக்குதா? நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் கேட்கலாம். பட் அவங்களோட கேம் அவங்க விளையாடுறதுல என்ன தப்பு இருக்குன்றது தான் எனக்கு புரியல. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.